ஹாய்! இப்போ நான் பேச போறது விஜய் டிவியில் ரொம்ப பிரபலமான பத்தி தான். அது யாரும் யாரும் இல்ல. நீங்கள் யோசிக்கிறத பற்றி தான் நான் பேச போகிறேன். வேறு யாரும் இல்லை. கேபிஒய் புகழை பற்றி தான். புகழ் 1990 பிறகுறாரு. அவருக்கு சின்ன சின்ன வயசுலேருந்து ஒரு காமெடின்னா ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஒரு ஆர்வம் இந்த மாதிரி சொல்லிட்டு போகலாம். அவர் ஒரு சின்ன வயசில் ஒரு குடும்ப வறுமையினால் அவரால் எப்படி சொல்கிறது, ஒரு படிக்க முடியாமல் ஒரு சூழ்நிலையில் தள்ளுறாரு. தள்ளினதுக்கப்புறம் அது இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வாழ்க்கையில் அதுக்கப்புறம் குடும்பத்தை காப்பாற்றணும்ல, அதுக்காக ஒரு கார் ஷெட்டில் வேலைக்கு போகிறாரு. வேலைக்கு போகிறப்போ ஒரு இரும்பு ராடு ஒரு காலில் தகரம் பட்டுருது. பட்டதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் அவரால் நடக்க முடியாமல் ஆகி ஒரு பெட் ரெஸ்ட் மாதிரி ஒரு 6 மாதம் எடுக்கிறாரு. எடுத்ததுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நாள் கழித்து அதுக்கப்புறம் விஜய் டிவியில் 2016 கலக்கப்போவது யாருன்னு ஒரு ஷோவில் நடிக்கிறாரு. ஷோவில் நடித்ததுக்கப்புறம் அவர் ரொம்ப ஸ்டாண்டப் காமெடி இந்த மாதிரி நிறைய காமெடிஸ்லாம் பண்ணி எப்படி சொல்கிறதுனா அவருக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சி ஒரு ஃபைனல்ஸ் வரைக்கும் வராரு. ஃபைனல்ஸ் வரைக்கும் அவரால் எப்படி சொல்கிறதுனா ஜெயிக்க முடியாமல் போச்சு. ஆனால் அந்த 2016 கலக்கப்போவது யார் முடியிறப்போ அந்த ஷோ ஃபினிஷ் ஆகி போகிறப்போ அவருக்கு நிறையா செலிப்ரிட்டிஸு அதுக்கப்புறம் அவங்களாம் வர ஆரம்பிச்சிருக்காங்க. வர ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு சினிமாவில் ஒரு சான்ஸ் கிடைக்கிது. டிஎஸ்பி, வலிமை, அதுக்கப்புறம் ஜாம்பி இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இந்த எதற்கும் துணிந்தவன் இந்த மாதிரி நிறைய படம் நடிச்சிருக்காரு. கேபிஒய் புகழ் ஆனால் அவர் இப்போ என்னதான் பேர் புகழும் சம்பாதிச்சாலும் அவருக்கு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு தலக்கணம் இல்லாமல் அவராக இருக்கார். அதான் நான் சொல்லுவேன். ஆனால் ஒரு காலத்தில் எப்படின்னா ஒரு காமெடியாக ஒருத்தர் கார் ஷெட்டில் ஒரு வேலை செஞ்ச பையன் இவ்வளோ பாப்புலர் ஆகிருக்கானா. இப்போ குக் வித் கோமாளின்னு ஒரு ஷோ நடக்குது. அந்த ஷோவில் நல்லா பிரபலமாகி அந்த அளவுக்கு போயிருக்குது. போனதுக்கப்புறம் கேபிஒய் பாலான்னு யாருன்னு தெரியுது. இதிலேருந்து நமக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு நம்மளை மாதிரி ஒரு சாதாரண ஒரு மிடில் கிளாஸில் இருக்கிறவங்க இருந்தாலும் கூட நம்ம நினச்ச விஷயத்தை சாதிக்க முடியும். அதை தான் நான் இப்போ இதில் நான் பதிவு செய்கிறேன். சரி, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.